நீங்க பண்டைய வேதாகம காலத்துல வாழ்ந்திருந்தால் நீங்க ஒரு ராஜாவின் அதிகாரத்தின் கீழே தான் வாழ்ந்திருப்பீங்க. மேலும் அந்த ராஜாக்களில் பலர் தங்களை தேவர்கள் என்று சொல்லிக் கொண்டாங்க. அவங்க தங்களை தேவனின் சாயல் என்று கூட அழைத்தாங்க. அதற்கு அர்த்தம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவும் காரியங்களை செய்ய உத்தரவிடவும் அவர்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆமா, அவங்க நன்மை மற்றும் தீமையை வரையறுத்தாங்க. மேலும் இந்த ராஜாக்கள் பெரும்பாலும் தங்களுக்கு தாங்களே சிலைகளை உருவாக்கினாங்க. அவை எபிரேய மொழியில செலம் என்று அழைக்கப்பட்டுச்சு. அவை பெரும்பாலும் சிலை அல்லது உருவம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனா இஸ்ரவேலர்கள் தங்கள் ராஜாக்களை தேவனாக கருதல. உண்மையில் அவங்க ஒருபோதும் தேவனின் உருவங்களை கூட செய்யக்கூடாது. ஆமா, அது சரிதான். அது அந்த காலத்துக்கும் கலாச்சாரத்திற்கும் உண்மையாகவே தனித்துவமான ஒரு கொள்கை. இது முதல்ல சிருஷ்டிகரான தேவனை சிருஷ்டிப்பின் எந்த ஒரு பொருளோடும் ஒப்பிட முடியாது என்ற இஸ்ரவேலர்களின் நம்பிக்கையில வேறொன்று இருந்துச்சு. ஆனா இன்னொரு காரணமும் இருக்குது. மக்கள் தேவனின் உருவங்களை உருவாக்க கூடாது. ஏன்னா தேவன் ஏற்கனவே தன் உருவங்கள் அல்லது சாயல்களை உருவாக்கி இருக்காரு. அவர் அதை எப்போ செய்தாரு? சரி, வாங்க வேதாகமத்தின் முதல் பக்கத்துக்கு செல்லலாம். அங்கு நாம முதல்ல சந்திக்கும் நபர் தேவன்தான். அவர் ஒருவரே அனைத்து சிருஷ்டிப்புகளின் மேலும் அதிகாரம் கொண்டவர். அவர் பேசும்போது சிருஷ்டிப்பு கீழ்ப்படுகிறது. மேலும் எது நல்லது எது நல்லதல்ல என்பதை அவர் வரையறுக்கிறாரு. வேறு வார்த்தையில சொல்லணும்னா அவர் மட்டுமே ராஜா. ஆனா ஆச்சரியப்படும் விதமாக தேவனின் அனைத்து சிருஷ்டிப்பு வேலைகளின் உச்சமாக அவர் மனிதர்களை உருவாக்கினாரு. மேலும் அவர் அனைவரையும் தேவனின் சாயல் என்று அழைச்சாரு. கொஞ்சம் பொறுங்க. அப்போ அவர் எல்லா மனிதர்களுக்கும் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை வழங்கினாரா? ரொம்ப சரியா சொன்னீங்க. அதைத்தான் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு. அவர் மனிதர்களை பூமியை அடக்கி ஆள சொல்றாரு. எனவே ஒரு காலத்துல உயர் அடுக்கு ராஜாக்களுக்கு மட்டுமே சொந்தமான இந்த பணி இங்க வேதாகமத்துல ஒவ்வொரு மனிதனின் பணியாக மாறிடுச்சு. இது அந்த நாட்கள்ல புரட்சிகரமான அறிக்கையாக இருந்தது. ஏன்னா எல்லா மனிதர்களும் இந்த மனித திட்டத்தில் பங்கேற்று ஆளுகை செய்யும்படி அழைக்கப்படுறாங்க. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நாம அனைவரும் எப்படி ஆளுகை செய்ய வேண்டும்? தோட்ட வேலைதான் ஆதி ஆகமத்துல நாம பார்க்கும் காட்சி. தோட்ட வேலையா? ஆமா, தோட்ட வேலைதான். அவங்க பூமியை பண்படுத்துவது மூலமும் பூமியில் உள்ள மூல ஆற்றலை பயன்படுத்துவதன் மூலமும் ஆட்சி செய்யறாங்க. பின்னர் அதிலிருந்து மேலும் மேலும் புதியதை உருவாக்குறாங்க. எனவே ஒருவருக்கொருவர் உணவை விளைய செய்யறாங்களா? ஆமா, ஆனா அது வளர்ந்து வரும் குடும்பங்களையும் உள்ளடக்கியது. மேலும் அவங்க அக்கம் பக்கத்தினரா மாறிடுறாங்க. பின்னர் அவங்க மக்கள் வேலை செய்யும் சமூகங்களை உருவாக்கி ஒருவரையொருவர் கவனித்துக் கொள்றாங்க. மேலும் புதிய இடங்களுக்கு விரிவடையும் வணிகங்களையும் நகரங்களையும் உருவாக்குறாங்க. அதனால ஆட்சி அல்லது ஆளுகை செய்வது உண்மையில நமது வேலை மற்றும் படைப்பாற்றலின் அன்றாட செயலா மாறிடுச்சு. ஆமா, சரிதான். நாம அதன் மூலம் உலகத்தை எங்கேயோ கொண்டு போறோம். இது மனித குலத்தின் தெய்வீக மற்றும் புனிதமான பணியாகும். இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் மனிதர்கள் சில அழகான விஷயங்களை வடிவமைச்சாங்க. ஆனா அடிக்கடி நாம உருவாக்குகிற காரியங்களால பல துன்பங்களும் அநீதியும் உருவாகுது. இது போல நாம ஒருபோதும் ஆட்சி செய்யக்கூடாது. ஆமா, வேதாகமம் இதை குறிப்பிடுகிறது. ஆதி ஆகமத்துல மனிதர்கள் எப்படி ஆட்சி செய்ய போறாங்க என்பதை பற்றி தேவன் அவர்களுக்கு ஒரு தேர்ந்தெடுப்பை கொடுக்கிறாரு. அவங்க அதிகாரத்தை மற்றவர்களின் நலனுக்காக பயன்படுத்த போறாங்களா? இது தேவனின் நன்மைக்கான விளக்கம். அல்லது அவங்க வழி விலகி நன்மை தீமைகளை தாங்களாகவே வரையறுத்து தங்கள் அதிகாரத்தை சுய நன்மைக்காக பயன்படுத்த போறாங்களா? மேலும் சம்பவத்துல அவங்க தங்கள் சொந்த விதிமுறைகளில் நன்மை மற்றும் தீமைகளை வரையறுத்து தேர்வு செய்றாங்க. எனவே இதுதான் மனித நிலையை பற்றிய வேதாகம சித்தரிப்பாகும். சில நேரங்கள்ல நாம அதிசயமாக நல்ல விஷயங்களை செய்றோம். ஆனா அடிக்கடி நாம சிறந்த நோக்கங்களை கொண்டிருந்தாலும் நாம சுயநலமாக செயல்படுறோம். அதன் காரணமாக உலகில் தீமையை நாமே உருவாக்குறோம். அதனால நாம ஒரு சாதாரணமான ஆட்சியாளர்களாக முன்னேற முடியாம இருக்கிறோம். ஆனா அது முடிவு அல்ல. வேதாகமம் தொடர்ந்து தேவன் தன்னை இயேசுவின் மூலம் மனித குலத்துடன் பிணைத்த போது இவை அனைத்தும் தீர்க்கப்பட்டன என்று கூறுகிறது. ஒரு மனிதனாக உண்மையிலேயே ஆளுகை செய்வது எப்படி என்பதை அவர் நமக்கு காட்டுறாரு. அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இயேசு சேவை செய்வதன் மூலமும் மற்றவர்களுக்கு சிறந்ததை தேடுவதன் மூலமும் தம்மை அவர்களுக்கு கீழே வைத்து தன் நண்பர்களை மட்டுமல்ல எதிரிகளையும் நேசிப்பதன் மூலமும் ஆளுகை செய்தாரு. இது ஒரு பொதுவான ஆளுகை செய்யும் முறை அல்ல. அது மட்டுமல்ல, நம்முடைய குழப்பமான ஆட்சி முறைகளால நாம்
உருவாக்கிய அனைத்து தீமை மற்றும் மரணத்தின் விளைவுகளையும் இயேசு எதிர்த்தாரு. மேலும் அவர் அதை தன் மீது ஏற்றுக்கொண்டாரு. அதாவது அது அவரை கொல்ல அனுமதித்தாரு. எனவே புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை திரும்பி பார்த்தபோது அனைத்து மனு குலத்திற்கும் ஒரு புதிய எதிர்காலம் திறக்கப்படுவதை அவங்க பார்த்தாங்க. மனிதனாக இருப்பதற்கு இயேசு ஒரு புதிய வழியாக இருக்கிறார். ஆமா, அதனாலதான் அவங்க இயேசுவை தேவனின் உருவம், உண்மையான சாயல் அல்லது புதிய மனிதர் என்று அழைத்தாங்க. அது மட்டும் இல்ல, இயேசுவின் தெய்வீக வாழ்வும் வல்லமையும் இப்ப நம்மை குணப்படுத்தி நாம் வாழ்வாகவும் சக்தியாகவும் மாறுவதற்கு கிடைக்கிறது என்று அவங்க நம்பினாங்க. இது மிகவும் நல்லா இருக்கு. ஆனா அது உண்மையில எப்படி இருக்கும்? நடைமுறையில அப்போஸ்தலனாகிய பவுல் விவரிக்கிறாரு. மக்கள் இயேசுவின் சொந்த பிரசன்னம் மற்றும் ஆவியால் நிரப்பப்படும்போது அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, கருணை, நன்மை, நேர்மை, சாந்தம், சுய கட்டுப்பாடு ஆகியவற்றால் நிரம்பினவங்களாக இருப்பாங்கன்னு சொல்றாரு. தேவன் நம்மில் உருவாக்க விரும்பும் புதிய மனிதநேயம் இதுதான் என்றும் அவர் சொல்றாரு. இதன் மூலம் நாம தேவனின் சாயலை மீட்டெடுக்கும் மக்களாக, மனித திட்டத்தை முன்னோக்கி நகர்த்தும் நபர்களாக மாற்றப்படுகிறோம். வேதாகமம் உண்மையில இப்படித்தான் முடிகிறது. ஒரு புதுப்பிக்கப்பட்ட உலகத்துல தேவன் அவருடைய சிங்காசனத்துல இருக்காரு மற்றும் அவருடைய ஊழியர்கள் அவரை சுற்றி இருக்காங்க. அவங்க தான் இந்த புதிய உலகத்தை ஆளுறாங்க. இயேசுவை தங்கள் பரிகாரியாக மற்றும் வழிகாட்டியாக கொண்டு புதிய அறியப்படாத பிரதேசத்திற்கு உள்ள நுழையிறாங்க.